எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், என்ன ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, அதை எப்படி ட்ரேட் பண்ணுறது இன்ட்ராடேயில். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேயும் ட்ரேட் பண்ணலாம், பொசிஷன்லாகவும் ட்ரேட் பண்ணலாம். ஆஸ் பர் இன்ட்ராடே ட்ரேடர், ஐ மீன் இன்னர் சர்க்கிள் ட்ரேடர் மைக்கேல், அவர் தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் வந்து பிரபலப்படுத்தினது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரைஸ் இஸ் அ ஃப்ராக்டல். அப்படின்னா ப்ரைஸ் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் ஆகும். 1 மினிட்ல எடுத்தாலும் சரி, 5 மினிட்ல எடுத்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் பிஹேவ் ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு மேனிப்புலேட்டட் மார்க்கெட். ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்எம்டி. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ். அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த மேனிப்புலேஷனில் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாம் எப்படி அதில் பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதோட பேசிக்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்ரெடி மேனிப்புலேட்டட், 100% மார்க்கெட் மேனிப்புலேட்டட். அது வந்து ஒரு அல்காரிதம், ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இது அதை வந்து இப்டா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறாரு. அதாவது என்டர்பிரைஸ் டெலிவரி அல்காரிதம். அந்த ஒரு சாஃப்ட்வேரில் தான், அந்த ஒரு அல்காரிதமில் தான் இந்த மார்க்கெட் எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அல்காரிதமோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ஆர் இன்ஜினியர் லிக்விடிட்டியை உண்டாக்கி அதை வந்து ஹண்ட் பண்ணுறது. அப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறாரு. அந்த டிசைன் பண்ணிக்கிறதே பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவ் ஆகும், சைக்காலஜிக்கலி ஒரு ஆள், ஒரு பையர், ஒரு செல்லர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எல்லா ஃபேக்டரையும் வச்சு தான் இந்த அல்காரிதமே பிஹேவ் பண்ணுற இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், என்ன மாதிரியும் உங்களை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்களோட மெயின் டார்கெட்டே. இவங்க எப்படி பிஹேவ் இவங்க தான் லிக்விடிட்டி, இவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம பணத்தை எடுக்க போகிறோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறத இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய பேங்க்ஸு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜியை தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் பர் இந்த அல்காரிதம் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸில் இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரீசன் தான். ஒன்று இம்பேலன்ஸ்னால் ஒரு ப்ரைஸ் இன்எஃபிஷியன்சி. ப்ரைஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக மூவ் ஆகலாம், இல்லைன்னா ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டியை நோக்கி மூவ் ஆகலாம், இல்லை லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மூவ் ஆகலாம். இது ரெண்டு தான் ரீசன். நம்ம வந்து சொல்லுவோம், சப்ளை டிமாண்ட்னால தான் ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸில் சப்ளை டிமாண்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. ஒன்று ப்ரைஸ் இன்எஃபிஷியன்சி, அதாவது இம்பேலன்ஸு, இல்லைன்னா லிக்விடிட்டி. இது ரெண்டு தான் காரணம், மூவ் ஆக மெயின் காரணம். ஓகே, இதை வந்து யூரோ யூஎஸ்டி சார்ட்டு. இம்பேலன்ஸுங்கிறது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டில்ஸ் பாருங்களேன், ஒரு இது பை செல்லர் இருக்குது, கீழே ரெட் கேண்டில் இருக்குது, ஆனால் அதுக்கு பேலன்ஸ் பண்ணி பை ஆகிடுச்சு. நிறைய செல் கேண்டில் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறது தான். இது இம்பேலன்ஸ் ஆனிச்சுன்னா, இப்படி ட்ராப்பாக ஆனிச்சு, அதாவது இங்கே பையிங் எஃபிஷியன்சியே இல்லை, பையிங்கில் ஆளே இல்லை, எல்லாம் பூரா செல்லிங் ஆனிச்சு. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் மூவ் ஆகலாம் மேலே. சரிங்களா? இதுதான் இம்பேலன்ஸை நிறைவு பண்ணுறது. ஸோ எனி கேண்டில் விச் இஸ் வெரி இம்பல்ஸ்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்திருக்கும், அந்த இடத்துல எந்த ஒரு செல்லருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இதுவரை பார்த்தீங்களா, இந்த வரை செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, பை செல். ஆனால் இந்த இடத்துல பையரும் இல்லை, செல்லரும் இல்லை. அதனால் என்ன ஆகும், மார்க்கெட் முதல்ல வந்து பேலன்ஸ் ஆகி திருப்பி விட ஆரம்பிச்சது. ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தான், மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆகி கீழே வரும். இது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. 1 hour கேண்டில், 5 minute கேண்டிலையும் இப்படியே இதையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது 5 minute சார்ட்டு. இதுலேயும் பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இது பாருங்கள், மிகப்பெரிய இம்பேலன்ஸ், ஏதாவது நியூஸ் ஈவெண்ட்டாக இருந்திருக்கலாம், மிகப்பெரிய இம்பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்புறம் மார்க்கெட் முள்ள பேலன்ஸ் ஆகி இதை வந்து இந்த இடத்த வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. இதை நிறைவு பண்ணாத இடத்த வந்து ஃபேர் வேல்யூ கேப், அதான் எஃப்விஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபில்அப் பண்ணுறது ஒரு கான்செப்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போது இங்கே ஒரு கன்சால்டேஷன் நடக்குது இல்லையா, கன்சால்டேஷன் நடக்கணுன்னா ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாருமே பை எடுப்போம். அப்போ பை எடுக்கும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு பை எடுப்போம் மேலே. ஆனால் என்ன ஆகும், திருப்பி கீழே வந்து திருப்பி மார்க்கெட்டு பியரிஷாக ஆணுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறத லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸ் தான் இவங்களுடைய டார்கெட். இவங்க ஏன் மார்க்கெட் ஏற்றி விட்டாங்கன்னா இவங்க லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணணும், இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை டார்கெட் பண்ணணும். அதுக்காக இவ்வளோ தூரம் ஏற்றி விட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடித்து திருப்பி மேலே ஏற்றி விட்டுருவாங்க. புரியுதுங்களா. ஸோ இதுதான் இம்பேலன்ஸும் லிக்விடிட்டி ஹண்ட்டும். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து வரும் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.